கிரகப்பிரவேச வீட்டில் எந்த திசையில் பால் பொங்க வேண்டும் தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கிறீங்கன்னா அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து வைப்போம். அந்த கிரகப்பிரவேசம் அன்னைக்கு முக்கியமாக நம்ம செய்கிறது பாலை காய்ச்சுவோம். அதில் அந்த பசு மாட்டு பாலை காய்ச்சினா சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 33 தேவர்கள் வாசம் செய்கின்ற பசு மாட்டிலேருந்து கறக்கப்பட்ட பாலை காய்ச்சினா அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கிற ஐதீகம். அதனால் நாம் கட்டி இருக்கிற புது வீட்டில் முதலாக பால் காய்ச்சும் பொழுது அந்த பால் பொங்கி வழிகிற திசையை வச்சு நம்ம முன்னோர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? அப்படி பால் பொங்கி வழிகிறப்ப வடக்கு திசையில் பொங்கி வழிஞ்சா வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலத்திருந்து பண வரவு அதிகரிக்குங்கிறாங்க. கிழக்கு திசையில் பொங்கி வழிஞ்சா சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேற்கு திசையில் பொங்கி வழிந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவாக தீரும்ன்றாங்க. தெற்கு திசையில் பொங்கி வழிந்தா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் எந்த திசையில் வேணாலும் பொங்கி வெளியட்டும், நமக்கு நல்லது தானே. நன்றி நண்பர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.